ஆண்டவருடைய பரிசுத்த நாமத்து ஸ்தோத்திரம். என் பேர் ஷீபா. நான் நாகர்கோவிலேருந்து வரேன். என் மகன் போன வருஷம் கல்வியாண்டில் காலேஜ் முடித்து அம்பத்தூரில் ஒரு கம்பெனியில் 12,000 ரூபாய் சேலரியில் வேலை பார்த்துட்டு இருந்தான். டிசம்பர் மாதம் நான் விண்ணப்பம் பண்ணி எழுதி கொடுத்துட்டு போனேன். ஏசப்பா, எனக்கு நிறைய கடன் பிரச்சனை இருக்குதுப்பா. டிசம்பர் 29 என்னுடைய கசின் பிரதரை சந்திக்க ஒரு வாய்ப்பு கிடைத்தது. சும்மா லேபராக தான் ஒரு விசா தருவேன்னு நான் கேட்டேன். அவன் என்ன படிச்சிருக்கான்னு கேட்டு அப்புறம் பேசினது பிறகு தான் தெரிஞ்சது. கண்டிப்பாக நான் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொன்னான். அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் எல்லாமே ஒரு வாரத்திலே கிடைக்க கர்த்தர் உதவி செய்தார். அப்புறம் கடந்த February 1 அவனுக்கு ஆன்லைனில் இன்டர்வியூ. நான் இங்கேருந்து ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன். அவனுக்கு அபுதாபியிலேருந்து இன்டர்வியூ. அதுலேயும் ஆண்டவர் இன்டர்வியூ நல்ல முறையில் கிளியர் பண்ண செய்து 10 அவனுக்கு ஆஃபர் லெட்டர் வரவும், அந்த அபுதாபி தேசத்தில் என் மகனுக்காக கர்த்தர் கொடுத்த வேலை HSC ஆஃபீஸர், அசிஸ்டண்ட் ஆஃபீஸர் கம்பெனியிலே என் மகனுக்கு ஒரு பணியை கொடுத்து 27 அவன் அபுதாபி தேசத்திற்கு போய் இன்று அவன் டியூட்டியில் ஜாயின் பண்ண ஆண்டவர் கிருபை செய்துள்ளார். 12,000 ரூபாய் சம்பளத்தில் வேலை வாங்கி பார்த்து கொண்டிருந்த என் மகனுக்கு இன்று 70,000 ரூபாய் சம்பளத்தில் ஆண்டவர் பணியமர்த்த வைத்திருக்கிறார். நான் கோயம்புத்தூருக்கு அடிக்கடிக்கு அண்ணன் மீட்டிங்கு போவோம். நாங்கள் 4 பேர் போவோம். அப்போது ஈரோடு கிட்டே போகிறப்போ எங்கள் பையன் ஃபோன் பண்ணான், அம்மா நம்ம வீடு ஜப்திக்கு வந்திருக்குது, நீ எங்கே போயின்னுக்கிற, கீழே இறங்கு அப்படின்னு சொல்லிட்டு. நான் இறங்கி நாங்கள் 4 சகோதரியும் கோயம்புத்தூரில் போய் இறங்கி அண்ணங்கிட்ட போய் ஜெபம் பண்ணிக்கின்னு அப்புறம் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனால் அங்கே போயிட்டு அண்ணங்கிட்ட அந்த லெட்டரை கொடுத்தேன். நான் கொடுத்து, அண்ணா பாருங்கண்ணா அப்படின்னு, எனக்காக யாவையும் செய்து முடிப்பேன்னு சொல்லிட்டு அண்ணன் தலைமையில் கை வச்சு ஜெபம் பண்ணார். அதுக்கப்புறமா பத்திரம் 3.5 லட்ச ரூபாய் கட்டி பத்திரம் மீட்க உதவி செய்தார். அது மாத்திரம் இல்லை, எங்கள் தங்கச்சி மகனுக்கு 4 வருஷமாக பொண்ணு தேடிக்கின்னு இருந்தோம். 4 வருஷமாக பொண்ணு தேடிக்கிட்டு அண்ணங்கிட்ட ஜெபம் பண்ணிவிட்டு போனால் குட்டி தீர்க்கதரிசி அங்கே நின்றுன்னு இருந்தார். அங்கே அவர்கிட்ட போயிட்டு அந்த ஃபோட்டோவை கொடுத்தேன். இந்த ஃபோட்டோ வாங்கி என்னம்மா அப்படின்னு கேட்டார். இவருக்கு கல்யாணம் ஆகணும்பா அப்படின்னு சொன்னதுக்கு 15 நாளில் கல்யாணம் முடிஞ்சிடும் போ அப்படின்னாரு. அதே மாதிரி 15 நாளில் பொண்ணு கிடச்சி நிச்சயதாமரமே இப்போது 5 மாதம் அந்த பாப்பா பிரெக்னெண்ட்டாக இருக்கிறா. அதுக்காக கர்த்தரை கோடான கோடி நன்றி செலுத்துகிறேன். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான எனதர்மை சகோதர சகோதரிகளே, நம்மை சிருஷ்டித்தவரும் நம்மை உண்டாக்கினவரும் நம்மை ஒருபோதும் மறந்து போகாதவருமாகிய இயேசு கிறிஸ்து முனையற்ற நாமத்தினாலே உங்கள் எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஹல்லேலூயா. எல்லாரும் சந்தோஷமா இருக்கீங்களா? இந்த நாளிலும் ஆண்டவருடைய பாதப்படியில் அமர்ந்து, ஆண்டவரே, என் பிள்ளைகளுக்கு என்ன மங்கள வார்த்தை சொல்ல விரும்புகிறேன், என்ன வார்த்தை சொல்லி என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது பரலோக தேவனுடைய திட்டமும் சித்தமுமாய் இருக்கிறது என்று நான் ஜெபத்தில் தரித்திருந்த பொழுது நம்மை ஆசீர்வதிக்கும்படி கர்த்தருடைய ஆவியானவர் கொடுத்த வசனத்தை இப்பொழுது நாம் எடுத்து வாசிப்போம். சங்கீதங்களின் புஸ்தகம் 71 அதிகாரம் 5, 6 ஆகிய வசனங்கள். கர்த்தராகிய என் ஆண்டவரே, நீரே என் நோக்கம், என் சிறு வயது தொடங்கி என் நம்பிக்கையுமாயிருக்கிறேன். நான் கற்பத்தில் உற்பவித்த நாள் முதல் உம்மால் ஆதரிக்கப்பட்டேன். என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை எடுத்தவர் நீரே, உம்மையே எப்போதும் துதிப்பேன். 2000 வருஷங்களுக்கு முன்பாக நம் ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து பூமியில் வாழ்ந்த நாட்களில் ஒரு வீட்டுக்குள்ளால் ஒரு கூட்டம் நடக்கிறது. இன்றைக்கி இஸ்ரேல் தேசத்துக்கு போனால் அந்த வீடை நீங்கள் பார்க்க முடியும். அந்த வீட்டுக்குள்ளால் ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கிறார். வேதம் என்ன சொல்லுகிறது? பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை அவர் பேசிட்டு இருக்கும் பொழுதே ஜனங்கள் மத்தியில் வந்துச்சான். ஒரு பெரிய வல்லமை. வசனம் கரெக்டா சொல்லுகிறது, பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது வந்ததாம். இப்ப நீங்க தேவனுடைய பிரசங்கத்தை கேட்டுட்டு இருக்கீங்க. ஆமென். இன்னைக்கு பிணியாளிகளை குணமாக்கத்தக்கதான வல்லமை உங்க மேல இறங்க போகிறது. ஹல்லேலூயா. இப்ப வல்லமை இறங்கி நிறைய பேருக்குள்ள அற்புதம் நடக்கிறத அவங்க டேஸ்ட் பண்ண உடனடியாக இந்த செய்தி பரவுன உடனே கொஞ்சம் பேர் போய் ரொம்ப வருஷமா திமிர்வாதமா கிடக்கிற கை கால் விளங்காத ஒருத்தனை பார்த்து, டேய் நல்ல சான்ஸ், இன்னைக்கு இந்த கப்பர்நகூம் பட்டணத்துல ஒரு வீட்டில் இயேசுவாமி இருக்கிற மீட்டிங் நடந்துட்டு இருக்கு, வான்னு தூக்கிட்டு வர்றாங்க.
அவனால் எழுப்பி கையை பிடிச்சி நடத்தி கூட்டிட்டு வர முடியாது. அவனை தூக்கி கொண்டு வந்தார்கள். ஒரு கட்டிலில் போட்டு தூக்கிட்டு வர்றாங்க. உள்ள வந்தா உள்ளுக்குள்ளால அந்த வியாதியஸ்தனை கொண்டு வர முடியாது, அவனை தூக்கிட்டு வர முடியாது. கட்டில வச்சு தூக்கிட்டு வர்றாங்க. அப்ப அவங்க முன்னால கொண்டு போக முடியாது, பயங்கரமான கிரவுடு. யோசிக்கிறாங்க, எப்படியாவது இன்னைக்கு இவனுடைய இந்த வியாதிக்கு முடிவை வாங்கி கொடுத்துட்டு தான் போனேன்னு சொல்லி இவனை சுமந்து கொண்டு வந்தவர்கள் அந்த வீட்டினுடைய தட்டோட பிரிச்சு அந்த தட்டோடு வழியா அந்த திமிர்வாதக்காரனை முன்னால இறக்குறாங்க. நல்லா உங்களுக்கு முன்னால் விஷுவலைஸாக நான் சொல்கிறேன். இந்த இடத்துல இயேசுவாமி நின்று பிரசங்கம் பண்ணிட்டு இருக்காருன்னா மேலே ஓட பிரித்து அந்த கட்டில் அப்படியே இறக்குறாங்க. கட்டில் மேலே அவனை படுக்க வச்சு அந்த கட்டிலோடு அவனை கீழே இறக்குறாங்க. அவர் பிரசங்கித்து கொண்டிருக்கும் பொழுது அந்த வியாதியஸ்தனை கண்டார். இன்றைக்கு உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். உங்க எல்லார் மேலும் ஆண்டவருடைய பார்வை விழுகிறது. ஆண்டவர் அவனை பார்த்துட்டு என்ன சொல்றாரு? அவர்களுடைய விசுவாசத்தை அவர் கண்டு, மனுஷனே உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டன என்று சொன்னார். நம்பிக்கையை கண்டு. இப்ப பாருங்க, அந்த வியாதியஸ்தனுக்கு நம்பிக்கை இருக்கு, அவனை கூட்டிட்டு வந்த ஜனங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கு. என்ன நம்பிக்கை? இயேசுவாமிட்ட இன்னைக்கு வந்திருக்கிறோம், அவர் மீட்டிங் நடத்துறார், அவர் மீட்டிங்ல அற்புதம் நடக்கும் என்கிற நம்பிக்கை அவர்களுக்கு இருந்தது. அந்த நம்பிக்கை ஒரு நாளும் வீண் போகாது. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையோடு கூட அவர்கள் இறக்கிறத பார்த்து அந்த வியாதியஸ்தனுக்குள் இருந்த நம்பிக்கையையும் கொண்டு வந்த ஜனங்களுக்குள்ளால விசுவாசத்தை கண்டார். இவனை பார்த்தது மட்டும் இல்லை, அவருடைய விசுவாசத்தை பார்க்கிறார். இன்றைக்கு உன் விசுவாசத்தை தான் ஆண்டவர் பார்க்கிறார். உங்க மனசை பார்க்கிறார். நீ விரும்பி வந்த காரியம் அவராலே ஆகும் என்று நீங்க நம்புறீங்கன்னா அது ஆகும். ஹல்லேலூயா. அன்னைக்கு விசுவாசத்தோட கொண்டு வந்து இறக்குனாங்க. ஆண்டவர் சொன்னார், உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. அப்படின்னா இந்த திமிர்வாதம் எதன் நிமித்தம் அவனுக்கு வந்தது? இவன் செய்த பாவங்களின் நிமித்தம் வந்தது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீ படுற கஷ்டம் ஒருவேளை நீ செய்த பாவமா இருக்கலாம், இல்லாவிட்டால் மூதாதையருடைய சாபமா இருக்கலாம், இல்லாவிட்டால் ஆண்டவர் உன்னை சோதிக்கும்படியாக கொண்டு வரப்பட்ட ஒரு விசுவாச சோதனையா இருக்கலாம். எதுவாயிருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார், இன்றைக்கு உன்னுடைய பாவங்களும் மன்னிக்கப்பட்டது, உன்னுடைய வியாதிகளுக்கும் ஆண்டவர் முடிவை கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. அடுத்து சொன்னாரு, உன் படுக்கை எடுத்து நடந்துட்டு போ. அப்படின்னா இவ்வளவு நேரமா இந்த படுக்கை ஒன்ன சுமந்தது, இப்ப இந்த படுக்கையை நீ சுமந்துட்டு உன் வீட்டுக்கு நடந்து போ அப்படின்னார். உடனே அவன் எழுந்து படுக்கை எடுத்துட்டு வீட்டுக்கு நடந்து போனானா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், உடனே. இன்றைக்கு ஸ்பாட் மிரக்கிள் ஆண்டவர் சொல்றார். ஏன்னா அவன் நம்பிக்கையை பார்க்கிறான். தாவீதுடைய நம்பிக்கையை கண்டு அவன் ஒரு பெரிய ராஜாவாக அபிஷேகம் பண்ணின ஆண்டவர் உன் நம்பிக்கையை பார்த்து உன் வியாதியை குணமாக்க மாட்டாரா? கண்டிப்பா பண்ணுவார். அது அவருக்கு லேசான காரியம். இன்னைக்கு ஸ்பாட் மிரக்கிள் எல்லாருக்கும் நடக்க. யாருக்கு தெரியுமா? நம்பிக்கை உள்ளவர்களுக்கு. உனக்குள்ளால விசுவாசம் இருக்கா இல்லையான்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவர் உள்ளங்களை அலசி ஆராய்ந்து பார்க்கிறவர். ஆண்டவருடைய கண்கள் ஒரு மனுபுத்திரனை நோக்கி பார்க்கும். அவருடைய இமைகள் அவர்களை அப்படியே சோதிச்சு ஜூம் பண்ணி பார்க்குமா, உள்ள எவ்வளவு விசுவாசம் இருக்கு. அன்றைக்கு அந்த திமிர்வாத காரனுக்குள் இருந்த விசுவாசம், அவனை சுமந்து கொண்டு வந்தவர்களுக்குள் இருந்த விசுவாசம், அவர்கள் விசுவாசத்தை ஆண்டவர் கண்டு என்று சொல்லப்பட. அவர் என்று சொல்லவில்லை, அவர்கள். அப்படின்னா வியாதியோட படுத்து கிடந்தவங்க மட்டும் இல்லை, அவனை தூக்கிட்டு வந்தவங்க. உங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்திருக்கிறது, இயேசுவாமி எல்லாருக்கும் நல்லது செய்கிறாரு, எனக்கு ஒரு நல்லது செய்வார். அந்த நம்பிக்கை உங்களுக்கு இருக்கலாம். ஏன்னா அவர் நன்மை செய்கிறவராய் சுற்றி தெரிந்தவர். என் அன்பு சகோதரனே சகோதரியே, கடுகளவு விசுவாசம் இருந்தால் இந்த மலையை பெயர்த்து அப்படியே கடல்ல போய் போடுனா அந்த மலை அப்படியே போய் விழுமா. இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்றாரு, அன்றைக்கு அந்த திமிர்வாத காரனுக்குள் இருந்த விசுவாசம், அவனை தூக்கி கொண்டு கூட்டத்திற்கு வந்தவர்களுடைய விசுவாசத்தை கனம் பண்ணின ஆண்டவர், இன்றைக்கு உன்னுடைய விசுவாசத்தையும் ஆண்டவர் கனம் பண்ணி நீங்க வெற்றியோட திரும்பி போறீங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் மேல உங்களுடைய நம்பிக்கையை வைத்து அவர் மேல உங்களுடைய பாரங்களை வைக்கும் பொழுது அவரே காரியங்களை வாய்க்க செய்வார். எதிர்நீச்சல் போட்ட தாவீதுனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய நம்பிக்கையை கண்டு அற்புதம் செய்த ஆண்டவர், திமிர்வாதக்காரனுடைய அந்த நம்பிக்கையை கண்டு அற்புதம் செய்த ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையிலும் ஒரு அற்புதம் செய்வார். அடுத்து ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தரை நம்புகிற பிள்ளைகளுக்கு
குடும்பத்தில் நல்ல சமாதானத்தை கொடுக்க போறேன்னு சொல்றாரு. அல்லேலூயா. இன்னைக்கு பிறகு நாளைக்கு பிறகு நிறைய பேர் நிம்மதியாக தூங்க போறீங்க. ஆமென். யாரும் இன்னைக்கு டேப்லெட் போட்டு தூங்கவே கூடாது. ஆமென். மதுபானத்தை குடிச்சிட்டு தூங்கக்கூடாது. இயற்கையாக ஆண்டவர் உங்களுக்கு ஃப்ரீயாக இன்னைக்கு இலவசமான தூக்கத்தை இன்னிலிருந்து கொடுக்க போகிறார். அதுக்கு ஆண்டவர் என்ன ஏற்பாடு செய்ய போறாரா? எந்த காரியத்தில் உங்களுடைய சமாதானம் பாதிக்கப்பட்டதோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்து நீங்கள் இன்னைக்கு நிம்மதி பெருமிச்சு விட்டு போவீங்க. எப்பா இன்னைக்கு பிறகுதான் என் மனசில் இருக்கிற எல்லா பாரமும் எடுக்கப்பட்டு என்னமோ மனசே ரொம்ப லகுவாக இருக்க மாதிரி இருக்குது, ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ரொம்ப வருஷத்துக்கு பிறகு இன்னைக்கு தான் நிம்மதியாக சாப்பிட்டேன், நிம்மதியாக தூங்குறேன்னு நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஹல்லேலூயா. வாசிக்கலாம் ஏசாயா 26:3. உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியினால் நீர் அவனை சமாதானத்தோடு காத்துக்கொள்வீர். இன்னைக்கு பறிக்கப்பட்டவங்க சமாதானத்தை கொடுக்க ஆண்டவர் உங்களிடத்துல பணம் காசு ஒன்றும் கேட்கல. நம்பிக்கையை மட்டும் நீங்கள் டெவலப் பண்ணுங்க. ஆண்டவர் மேல் வைத்திருக்கிற விசுவாசத்தை மாத்திரம் இன்னைக்கு டெவலப் பண்ணுங்க. ஒருவேளை இவ்வளவு நாளும் நீங்கள் அவிசுவாசமாய் பேசி இருந்தால், அவிசுவாசமான எண்ணத்திற்கு உங்களை விட்டு கொடுத்திருந்தா, நெகட்டிவாகவே பேசிட்டு இருந்தா, நெகட்டிவாகவே திங்க் பண்ணிட்டு இருந்தா, நெகட்டிவாகவே காரியங்களை செய்துட்டு இருந்தீங்கன்னா இன்னைக்கு பிறகு உங்களுக்குள் ஒரு பாசிட்டிவ் அபிஷேகம், அதற்கு பேர் தான் விசுவாசத்தின் அபிஷேகம். சிலர் சொல்லுவாங்க பாசிட்டிவ் எனர்ஜி அப்படின்வாங்க. மற்ற மார்க்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் சொல்லுவாங்க அவனுக்குள்ளால ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்துச்சுன்னா அவன் சரியாயிடுவான். நம்ம வேதத்தில் அந்த பாசிட்டிவ் எனர்ஜியை தான் விசுவாசம், நம்பிக்கை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அந்த நம்பிக்கையை இன்னைக்கு நீங்கள் டெவலப் பண்ணி பூஸ்டப் பண்ணி விட்டீங்கன்னா இன்னைக்கு பிறகு உங்களுடைய எல்லா பிரச்சனைக்கும் முடிவு வந்துடும். நீங்கள் புலம்பிக் கொண்டிருந்த புலம்பலுக்கு பதிலாக இன்னைக்கு பிறகு ஆனந்த தைலத்தின் அபிஷேகத்தோடு கூட புறப்பட்டு போறீங்க. ஹல்லேலூயா. இந்த வசனம் சொல்லுகிறது, உம்மை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் உம்மையே நம்பி இருந்தால் அவனுக்கு பூரண சமாதானமா. இன்னைக்கு ஏன் ஒரு மனுஷன் தற்கொலை பண்ணுறான்னா அவனுடைய இருதயத்தில் இருக்கிற நிம்மதி குலைந்து போகும் பொழுது, குடும்பத்தில் சமாதானம் பறிக்கப்படும் பொழுது ஒரு மனுஷன் தற்கொலைக்கு நேராக போகிறான். ஒரு மனுஷன் ஏன் டிப்ரெஷனில் போகிறான்னா அவனுடைய நிம்மதி பறிக்கப்படுகிறது. அவனுடைய இருதயத்தில் இருந்த சந்தோஷங்கள் பறிக்கப்படும் பொழுது அவன் ஒரு டிப்ரெஷனுக்கு நேராக, மன அழுத்தத்திற்கு நேராக போகிறான். இன்றைக்கு வாலிப பிள்ளைகள் அநேகம் பேர் மன அழுத்தத்திலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். கை நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனாலும் அவருடைய இருதயத்தில் ஒரு மன அழுத்தம். கை நிறைய சம்பாதிப்பாங்க, ஆனாலும் அவர்களுக்கிடத்துல ஒரு டிப்ரெஷன், ஒரு ஆன்சைட்டி வந்து அவருடைய எதிர்காலம் இருண்டு போய் விடுகிறது. இந்த மன அழுத்தத்தின் காரணமாக இன்றைக்கு நிறைய பிள்ளைகளால் அந்த குடும்ப வாழ்க்கை கூட வாழ முடியவில்லை. அந்த ஆண்டவர் கிருபையாய் கொடுத்த அந்த புனிதமான தாம்பத்திய உறவு கூட இன்றைக்கு நிறைய பேருக்கு இல்லை. காரணம் என்னன்னா மன அழுத்தம், ஆன்சைட்டி, நெகட்டிவ் தாட்ஸ், அவிசுவாச வார்த்தைகள், புத்தி பேதலிக்கிற நிலைமை, எல்லாம் இருந்தும் ஒன்றுமில்லாத நிலைமையில இன்றைக்கு வந்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உன்னை புத்தி பேதலிக்க பண்ணின சம்பவத்திலே ஒரு அற்புதம் நடக்கும். உனக்கு டிப்ரெஷன் எப்படி ஃபார்ம் ஆச்சு அது ரொம்ப முக்கியம். நீ மன அழுத்தத்துக்குள்ள போன காரணம் என்ன? ஏதோ ஒரு பாதிப்பு உன்னுடைய வாழ்க்கையில வந்திருக்கிறது. நீ நினைத்து பார்க்காத ஒரு பாதிப்பு, எதிர்பார்க்காத ஒரு பாதிப்பு வாழ்க்கையில வந்து விட்டது. அது நிமித்தம் நிம்மதி போய்விட்டது, சமாதானம் இழந்து விட்டார், நிம்மதியை இழந்து, அமைதி குலைந்து, வாழ்ந்து பிரயோஜனம் இல்லை, வாழ்ந்து அர்த்தமில்லை என்று சொல்லி தேவாலயத்திற்கு போகிறதை நிறுத்திவிட்டாய். தேவ பிள்ளைகளோடு உள்ள ஊழியர்களோடு உள்ள உறவை எல்லாம் துண்டித்து விட்டாய். காரணம் என்ன தெரியுமா? பிசாசானவன் உனக்குள்ள அந்த டிப்ரெஷன் ஆவியை கொண்டு வந்து விட்டான். என் அன்பு சகோதரனை, சகோதரியே, இந்த உலகத்தில் நமக்கு சேலஞ்சஸ் வரும், எதிர்ப்புகள் வரும். அதான் சொன்ன எதிர்நீச்சல் போட்ட தாவீது. ஆனாலும் அந்த நேரத்தில் ஆண்டவருடைய துணையோடு அவர் மேல் நம்பிக்கை வைத்து அந்த காரியங்களை நீங்கள் மேற்கொள்ள வேண்டும். அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கிற கிருபை. வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், தைரியமாயிருங்கள், உலகத்தை ஜெயித்த நான் அந்த காரியத்திலே உனக்கு ஒரு ஜெயத்தை தருவேன். எப்பொழுது அந்த பிள்ளைகளுக்கு ஜெயம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கை இழந்து விடுகிறார்களோ அப்பொழுதுதான் அவர்களுக்குள் இந்த டிப்ரெஷன் ஆவி வந்து அவர்களை பற்றி பிடிக்கிறது. அதன் நிமித்தம் மதுபான கடைகளுக்கு போகிறான்,
டிப்ரெஷன்லேருந்து வெளியே வர முடியுமா? முடியாது. இன்னும் ஆழத்திற்குள்ளே தான் போவான். அதன் நிமித்தம் தேவையில்லாத வேசிகளை தேடி போகிறான். நிம்மதி கிடைத்து விடுமா? இல்ல, அதை விட ஆழத்துக்கு போகிறான். காரணம், அப்படி திரிகிறவர்கள் மரண கொலைக்கு நேராக அழைத்து கொண்டு போகப்படுகிறார்கள் என்று தெரியாமலே அதன் பின்னே ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். அப்படி அல்ல. இன்றைக்கு ஆண்டவர் மேல உங்களுடைய நம்பிக்கையை நீங்க டெவலப் பண்ணீங்கன்னா உங்களுக்குள்ள இருக்கிற டிப்ரெஷன் ஆவி வெளியேறும். வேதம் என்ன சொல்லுகிறது? மேலான ஆண்டவர் உனக்குள்ளே இறங்கும் பொழுது, ஆவியானவர் இறங்கும் பொழுது கீழான ஆவிகள் எல்லாம் ஓடி போகுமா. இப்பெல்லாம் டிப்ரெஷன்ல விழுந்த பிள்ளைகள், மனநிலை பாதிக்கப்பட்ட பிள்ளைகள், பெற்றோர்கள் நிறைய பேரை கூப்பிட்டு வருவாங்க. அவங்கள பார்த்து அவ என்ன படிச்சிருக்கான்னு கேட்டால் பிஇ படிச்சிருக்கிறா, எம்இ படிச்சிருக்கா, பிஹெச்டி படிச்சிருக்கிறா அப்படின்னு சொல்லுகிறத பார்த்துருக்கிறேன். ஒரு பிஹெச்டி, ஒரு டாக்டரேட் வாங்கின பிள்ளை எப்படி புத்தி பேதலிக்கிறவளாய் மாறுகிறாள்? டிப்ரெஷன். அந்த டிப்ரெஷன் எப்படி வருகிறது? வாழ்க்கையிலே சமாதானத்தை குலைக்கிற சம்பவங்கள் வரும் பொழுது நம்பிக்கை விட்டு போகிறார்கள். இந்த நம்பிக்கை விட்டு போயிடுறாங்க. நம்பிக்கை மட்டும் ஒரு நாள் விட்டு விடக்கூடாது. நம்பிக்கையில் நீங்க உறுதியா இருக்கணும். அதுதான் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடமும் உங்களுக்கு செய்கிற அதிசயமும் அதை பேஸ் பண்ணி தான் செய்வார். அவரை உறுதியாய் பற்றி கொண்டிருக்கிற மனதை உடையவன் அவரே நம்பி இருந்தா அவங்களுக்கு பூரண சமாதானத்தை கொடுப்பாராம். அப்படின்னா அவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையிலிருந்து நீங்க கீழே இறங்கும் பொழுதுதான் பிசாசானவன் அவர்களை கவ்விக்கொள்ளுகிறான். பிசாசானவர்களை பிடித்துக்கொண்டு அவருடைய எதிர்காலத்தை வீணடிக்கும்படிக்கு இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க சைக்காட்ரிக் டாக்டர் இடத்துல போய் மாத்திரை வாங்கி சாப்பிட்டுட்டு தூங்குறாங்க. தூக்கம் பாதிக்கப்படும் பொழுது என்ன ஆகும் தெரியுமா? பைத்தியம் பிடிக்கும். வேதம் என்ன சொல்லுகிறது? கர்த்தர் தமக்கு பிரியமானவர்களுக்கு இன்பமான நித்திரையை கொடுக்கிறாராம். நிறைய பேர் தூங்குவாங்க, கண்கள் மூடி இருக்கும், ஆனால் அவங்களுடைய மைண்டு தூங்காது, அவனுடைய பிரெயின் தூங்காது. ஒரு மனுஷனுடைய மைண்ட் தூங்குறதுக்காக, பிரெயின் தூங்குறதுக்காகத்தான் ஆண்டவர் தூக்கம் என்கிற ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். அது பெரிய ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை இன்றைக்கு பிசாசு பறிச்சு போட்டா அது பெரிய பிளஸிங்க. அப்படியே கண்ணை மூடி படுத்த 2வது நிமிஷத்துல அப்படியே ஜெனரேட்டர் ஓடணும். என் அன்பு சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் தமக்கு பிரியமானவர்களுக்கு இன்பமான நித்திரை. இன்னைக்கு நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. நீங்க நம்பிக்கையோட போயிட்டு இந்த தூக்க மாத்திரையெல்லாம் தூக்கி போடுங்க. தூக்கி போட்டுட்டு அந்த தூக்க மாத்திரை என்ன பண்ணனா நம்முடைய சரீரத்தில் உள்ள அந்த உறுப்புகளுடைய செயல்பாடுகளை கண்ட்ரோல் பண்ணும். கண்ட்ரோல் பண்றதுக்கு தான் இந்த மாத்திரை, குணமாக்குறதுக்கு இல்லை. அதுக்கு மருந்தே இல்லைன்னு டாக்டர் சொல்லுவாங்க. ஒருத்த மன அழுத்தத்தில் விழுந்துட்டானா ஒரே மருந்து வேத தியானம். வேற மருந்து கிடையாது. இதுவரைக்கும் உலகத்திலே எங்கேயும் கண்டுபிடிக்க முடியல. அதை குணமாக்க மருந்து கண்டுபிடிக்க முடியல. அதை நிமித்தம் அவனுடைய எதிர்காலத்தை குறைச்சி அவனை இருட்டறையில் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படி அவனுடைய திங்கிங் கெப்பாசிட்டி, அதுவரைக்கும் நல்ல கிரியேட்டிவ் பவர் அதிகமாக இருக்கும், அதெல்லாம் சப்ரஸ் பண்ணி பிரகாசிக்க வேண்டியவனை அப்படியே அமுக்கி ஓரமாக ஒதுக்கி வச்சு ஒரு ஸ்டேஜுக்கு மேலே அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. படிப்பு இருக்கும், கையில் பட்டை இருக்கும், டாக்டரேட் இருக்கும், மெடிசின் முடிச்சிருப்பாங்க, ஆனால் அவங்களால ஒன்றும் பண்ண முடியாது. என் அன்பு சகோதரனை, சகோதரியே, ஒருவர் கூட அந்த அவல நிலைக்கு இன்றைக்கு தள்ளப்படக்கூடாது. அதுதான் என் ஆண்டவருடைய ஆசை. படுத்ததுக்கு அப்புறம் கெட்ட சிந்தனைகள் வரக்கூடாது, பயமுறுத்துகிற சொப்பனங்கள் வரக்கூடாது. அந்த பிள்ளைகளுக்கு நல்ல தேவ தரிசனங்களை தான் பார்க்கணும். கெட்ட சொப்பனத்தை பார்த்து எழும்பி உட்கார்ந்துட்டு நடராத்தியில் அந்த பிள்ளைங்க கண்ணீர் வடிக்க கூடாது. இன்னைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா பிசாசானவன் சின்ன குழந்தைங்கன்னு கூட பார்க்காம நடராத்திரியில் சின்ன பிள்ளைகளுக்குள்ளாலேயே பலவீனத்தை கொடுத்து சின்ன பிள்ளைகளுக்குள்ளால உட்கார்ந்து ராத்திரி முழுவதும் சில பிள்ளைங்க அழுதுட்டு இருக்கிறோம். ஏன் அழுதுன்னு பெற்றோரால் கண்டுபிடிக்க முடியாது. பெற்றோர் அந்த பிள்ளையுடைய காதில் ஒருவேளை எறும்பு போயிருக்குமான்னு உப்பு தண்ணி விட்டு பார்ப்பாங்க, இயர் டிராப்ஸ் விடுவாங்க. உள்ள ஏதாவது எறும்பு போயிருக்குமோ, ஏதாவது கடிச்சிருக்குமோ, இல்லை பிள்ளைக்கு வயிற்று வலியா, பிள்ளை குழந்தை சொல்ல தெரியாது, என்ன பண்ணுதுன்னு சொல்ல தெரியாது, வயிற்று வலியா கிரேப் வாட்டர் கொடுத்துடலாமா, எல்லாம் பண்ணி பார்ப்பாங்க. ஆனால் குழந்தை அழுகை நிறுத்தாது. எப்போ நிறுத்தம் தெரியுமா? ஒரு தேவ மனுஷன் அந்த பிள்ளைக்காக ஜெபம் பண்ணி அந்த பிள்ளைக்குள் இருக்கிற அந்த ஆவியை வெளியேற்றும் பொழுது அந்த பிள்ளை நிம்மதியாய் தூங்கும். நிறைய நாள் நடராத்திரியில் அலுவலகத்துக்கு ஃபோன் வரும். சில தாய்மார்கள் அழுவார்கள், ஐயா குழந்தை அழுது அழுது ஏங்குது, பிள்ளைக்கு ஏதாவது ஆயிடுமோ பயமாக இருக்குது, நான் ஸ்டாப்பா 3 மணி நேரம் குழந்தை அழுது, எல்லாம் கொடுத்து பார்த்தோம், பால் கொடுத்து பார்த்தாச்சு, விளையாடுறதுக்கு பொருளை கொடுத்து பார்த்தாச்சு, பிள்ளைங்களுக்கு மொபைலை கொடுத்து பார்த்தாச்சு, பிள்ளை அழுகையை நிறுத்தலை, எனக்கு பயமாக இருக்கிறது. உடனடியாக ஒரு சின்ன ஜெபம் தான் இந்த ஜெபகோபுரத்தில் இருந்து போகும். பிள்ளைகள் ஒரு சின்ன ஜெபம் பண்ணுவாங்க.
அடுத்த நிமிஷத்தில் அப்படியே ஆகிடும். அடுத்த நாள் காலைல ஃபோன் பண்ணுவாங்க, ஐயா நீங்கள் ஜெபம் பண்ணி முடித்த உடனடியா பிள்ளை அமைதியாக தூங்கிட்டான்னு சொல்லுவாங்க. காரணம் என்ன தெரியுமா? சின்ன பிள்ளைங்களை கூட இன்னைக்கு பிசாசு விட்டு வைக்கலை, வாலிப பிள்ளைகளை விட்டு வைக்கல, படிக்கிற குழந்தைகளை விட்டு வைக்கல, பிள்ளைகளுக்குள்ளால தேவையில்லாத எண்ணங்களை உள்ள புகுத்துறான். பெற்றோருக்கு விரோதமாக பிள்ளைகளை ஏவி விடுகிறான். இன்றைக்கு அவை எல்லாவற்றுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியை கொடுத்து இன்னைக்கு பிறகு அயர்ந்த நித்திரை ஆண்டவர் கொடுக்கணும். அதுக்கு என்ன செய்ய போறாரா? உன்னுடைய சமாதானத்தை பறித்த அந்த சம்பவங்களை ஆண்டவர் இன்னைக்கு எடுத்து அந்த காரியத்தில் ஒரு அற்புதத்தை செய்தா அதன் நிமித்தம் உன்னுடைய இருதயத்தில் ஒரு சந்தோஷம் பொங்க பாருங்க. அந்த சந்தோஷத்துல இனி பல வருஷங்கள் உன்னுடைய ஆயுசு ஓடும். அதன் நிமித்தம் உன்னுடைய மாத்திரைகளை தூக்கி எறிவாய். உனக்கு ட்ரீட்மெண்ட் கொடுத்த சைக்காட்ரிக் டாக்டர் கூப்பிட்டு சொல்லுவாங்க, எப்படி வேணாலும் இந்த மாத்திரை சாப்பிடாம இருக்க முடிகிறது. படிப்படியாக தானே நம்ம குறைச்சிருக்கணும். எப்படி ஒரே நாளில் தூக்கி போட்டுட்டு அவனால் இப்போ திருப்பி எப்படி வேலை செய்ய முடிகிறது? அவனால் எப்படி சிஸ்டத்தில் உட்கார முடிகிறது? அவனால் எப்படி ஒரு சயின்டிஸ்டாக மறுபடியும் மாற முடிகிறது? அவனால் எப்படி கல்லூரியில் போய் பாடம் எடுக்க முடிகிறது? ஆச்சரியமாக இருக்கிறது. ஆச்சரியமானவைகளை செய்கிற ஆண்டவர் மேலே உங்களுடைய நம்பிக்கையை வையுங்கள். அவர் உங்களுக்கு செய்வார். இலவசமாக தான் இன்னைக்கு எல்லாருக்கும் அந்த கிஃப்டை கொடுக்க போகிறார். ஆண்டவர் காசு வாங்கி கொடுக்க மாட்டார். அவர் இலவசமாய் பெற்றதை இலவசமாய் கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நல்ல தேவ செய்தியை கேட்டீர்கள். அருமையான சாட்சிகளையும் பார்த்தீர்கள். எல்லாருடைய இருதயத்தில் ஒரு கேள்வி, எனக்கு என்னைக்கு பிரதர் இப்படி ஒரு அற்புதம் நடக்கும்? ஏன் அது ஆண்டவர் என்னைக்கு செய்யலாம் இல்லை? விசுவாசத்தோடு அப்படியே முழங்கால்களை தாழ்த்துங்கள். கண்களை மூடி நாம் தேவ சமூகத்தை நோக்கி பார்ப்போம். அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. நீர் நல்லவர், பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிறோம். ஒரு சின்ன காரியம் கூட என்னுடைய வாழ்க்கையில் நடக்கலேன்னு அழுது கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்கு பெரிய காரியங்களை செய்ய ஆண்டவர் இன்றைக்கு இந்த நிமிஷத்தில் என் பிள்ளைகளுடைய இருதயமாகிய சிங்காசனத்தில் எழுந்தருள்வீராக. என் பிள்ளைகள் இன்றைக்கு உம்மை சுமந்து கொண்டு முழந்தாள் படியிட்டு ஜெபித்து எழும்பும் பொழுது பிள்ளைகளுக்கான நல்ல காரியங்களுக்கான தேவதூதர்கள் வருவார்களாக, பணிவிடை நாவிகள் வருவார்களாக, எலியேசர்கள் வருவார்களாக, கேப்ரியல் தூதியன் வருவானாக. நற்செய்திகள் வரட்டும். இன்றைக்கு இந்த ஜெபம் முடித்து அவர்கள் எழும்பி கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது, அவங்க மெயிலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, மொபைலை ஓப்பன் பண்ணி பார்க்கும் பொழுது, நீண்ட நாட்கள் இவர்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த நற்செய்திகளின் பிள்ளைகளுக்கு வரட்டும் சாமி. நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நல்ல காரியங்களை உங்களுக்கு கொடுக்க உங்கள் மேல் நினைவாய் வந்திருக்கிறேன். அவைகள் தீமைக்கு ஏதுவாய் அல்ல, நன்மைக்கு ஏதுவாகவே நடக்கும். நன்மைக்கு ஏதுவான நற்செய்திகளும் வரும் என்று கர்த்தர் சொல்லி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறதற்கு ஸ்தோத்திரம். எனக்கு எப்பொழுது மாறுதல் உண்டாகும் என்று யோபு காத்து கொண்டிருந்தது போல உபத்திரவத்தின் முடிவு நாளுக்காக காத்து கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுக்கு இனியும் கால தாமதம் இல்லாமல் என் பிள்ளைகளுடைய உபத்திரவங்களுக்கு முடிவை கொண்டு வாரும். உபத்திரவத்தின் முடிவு வரும் பொழுது யோபுவுக்கு இரட்டிப்பான நன்மையை கொடுத்த ஆண்டவர் என் பிள்ளைகளுக்கும் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்து இவர்களை கனம் பண்ணுவீராக. இவர்கள் தரித்திரம் மறைவதாக, கடன் பிரச்சனைகள் மறைவதாக, நிந்தைகள் மறைவதாக, அவமானங்கள் மறைவதாக, கோர்ட்டு கேஸுக்கு இன்றைக்கு ஒரு முடிவு வருவதாக. நீண்ட நாட்களாய் இருதயத்தில் ஏங்கி கொண்டிருக்கிற என் பிள்ளைகளுடைய உணர்வுகளையும் அவருடைய மன விருப்பங்களையும் நீர் அறிந்திருக்கிறீர். வேதம் சொல்கிற இந்த வார்த்தையின்படி பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்குள் மன மகிழ்ச்சி ஆயிரு, அவரின் இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் உனக்கு அருள் செய்வார் என்ற வார்த்தையின்படி இருதயத்தின் வேண்டுதல்களை எல்லாம் என் பிள்ளைகளுக்கு நிறைவேற்றித்தார். நிறைஞ்ச மனசில் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன் இயேசுவின் மூலம் பிதாவே. ஆமேன், ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 044-24547999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.